Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றிக் கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும் சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும் பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும் தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். பெட்ரா Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. இந்த கோரேசை குறித்து எஸ்ரா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? Thirdly, what does the prophet Ezra says about எஸ்ரா முதலாம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசியுங்கள் வேகமாய். Let us read Ezra chapter 1 verses 1 and 2. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே. ஹலோ, இந்த வருஷம் சில கோரேசின் ஆவியை உங்களுக்காக கர்த்தர் ஏவ போகிறார். This year the Lord is going to stir many spirits of Cyrus in your life. உங்களுக்காக சிலருடைய தூக்கத்தை கர்த்தர் கலைக்க போகிறார். The Lord is going to disturb many people's sleep for you. ஐயா, இந்த தீர்க்க தரிசனத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற மோகத்தை பாரு. கர்த்தர் உங்களுக்காக சிலருடைய ஆவியை தட்டி எழுப்ப போகிறார். The Lord is going to stir the spirits of people for you. நீங்க சும்மா இருப்பீங்க, you will be idle, அவர்கள் கர்த்தரால் ஏவப்பட்டு வருவார்கள். but they will be prompted and stirred by God to find you. கர்த்தர் எங்களை உங்களிடத்திற்கு வர சொன்னார்கள்னு சொல்லுவார்கள். And they will tell you we were sent by God. எதற்கு வந்தீங்க, எப்படி வந்தீங்க, எதனால வந்தீங்க எங்களுக்கே தெரியல. ஒருவர் எங்களுக்கு ஆவியை ஏவி இந்த மனுஷங்கிட்ட போ, இந்த மனுஷிக்கிட்ட போ, நான் சொல்றது அவங்களுக்கு செய் என்று ஒருவர் எங்களுடைய ஆவியை ஏவினார். நாங்கள் புறப்பட்டு வந்தோம் என்று கர்த்தர் ஒரு சிலரை அனுப்புகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்கள் ஹalleluya. Hallelujah. சொல்லுங்கள் ஹalleluya. Hallelujah. நான் வேகமாக இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். I wish to end my sermon quickly. இந்த கோரேசை குறித்து தான் சொல்லுகிறார். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை நான் செய்து முடிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் ஹalleluya. Hallelujah.
கர்த்தருடைய பிள்ளைகளே, The children of எதை God. அவர் சொன்னார், What did the Lord say? எதை அவர் திட்டம் பண்ணினார், And what did the Lord plan? எதை ஆண்டவர் செய்து முடித்தார். And what has the Lord accomplished? இந்த கோரேஸ் ராஜா வருவான் என்று சொன்னாரு. He said that King Cyrus will come. அப்போ கோரேஸ் பிறக்கவே இல்லை. That time King Cyrus was not even born. ஐயா, நம்புறீங்களா? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு என்று சிலவற்றை தேவன் ஆயத்தம் பண்ணி Do you இருந்திருக்கிறார். believe that even before you were born, the Lord has prepared some things in your ஆனா life? அது நம்ம கிட்ட வருவதற்கு ஒரு குறித்த நேரம் உண்டு. But there is a time fixed for it to find you. கர்த்தர் சொல்றார், பெட்ரா திருச்சபையாரே, The Lord is saying, Petra believers, ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, all children of God who are watching us online, அந்த நேரம் இந்த வருஷம்தான். that time is this year. அது ஜனவரியா, Is it January? அது பிப்ரவரியா, Is it February? அது மார்ச்சா, Is it March? அது ஏப்ரலா, Is it April? அது மேயா, Is it May? அது ஜூனா, Is it June? அது ஜூலையா, Is it July? அது ஆகஸ்டா, Is it August? அது செப்டம்பரா, Is it September? அது அக்டோபரா, Is it October? அது நவம்பரா, Is it November? அது டிசம்பரா, Or is it December? அதை சொன்னேன், He has said அதை it. நிறைவேற்றுவேன், He will fulfill அதை it. திட்டமிடினேன், He has planned அதை it. செய்து முடிப்பேன். And he will finish it. கைகளை தட்டி கரங்களை Come on church, somebody praise the Lord. 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 Hallelujah. 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 Amen. Amen. கர்த்தர் சொல்றாரு, இவன் பிறக்கிறதற்கு முன்பதாக நான் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நான் நிச்சயமா நிறைவேற்றி முடிப்பேன். The Lord is saying, even before he was born, I prophesied and I will make it happen. இந்த தீர்க்க தரிசனம் எஸ்ராவின் நாட்களிலே நிறைவேறுகிறது. And this prophecy is being fulfilled during the days of Ezra. வேகமாய் குறிப்புகளை மாத்திரம் சொல்கிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். வீட்டுக்கு போய் நாளைய தினம் அல்லது இன்றைய தினம் தேவ சமூகத்திலே அவைகளை தியானியுங்கள். I will only tell you the points. Jot it down, go back home and meditate it. இந்த கோரேஸ் சொன்னபடியே வந்தார். King Cyrus came as it was prophesied. அவருக்கு கர்த்தர் சொன்ன திட்டம் பண்ணினவைகளை எப்படி இந்த கோரேசை கொண்டு நிறைவேற்றினார் என்பதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். Now I'm going to tell you how the Lord fulfilled everything that he had planned through King Cyrus. காதுள்ளவர்கள் கேட்க கடவீர்கள், கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. Hallelujah. எஸ்ராவின் புத்தகம் 1 அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிப்பீர்களானால், When we read Ezra chapter 1 verses 1 till 4. இந்த கோரேஸ் ராஜா அத்தனை இஸ்ரவேலர்களையும் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு அனுப்பினார். King Cyrus sent all Israelites back to their hometown. கர்த்தருடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். In the name of Jesus I prophesy to you. கர்த்தர் உங்களை உங்கள் சொந்த இடத்தில் இந்த வருஷம் வைக்க போகிறார். This year the Lord will plant you in your own place. ஓ மரகதலரபகதனா, அலைந்து திரிந்த என் ஜனமே, My people who are wandering about, ஒரு மனுஷனை கர்த்தர் அனுப்புவார். the Lord will send a man உன் சொந்த இடத்துக்கு நீ அனுப்பப்படுவாய். to send you back to your own place. உன்னுடைய சுதந்திரமான தேசத்துக்கு நீ To அனுப்பப்படுவாய். send you to your land of freedom. கர்த்தர் உன்னை எங்கே நாட்டணும் என்று திட்டம் பண்ணினாரோ, Where the Lord has planned to plant you, அங்க உன்னை அனுப்புவார். He will send you அங்க there. உன்னை நடப்பண்ணுவார். He will plant you அங்கே நீ there. கனி And கொடுப்பாய். you will bear அங்கே நீ fruit. பூத்து You காய்ப்பாய். will bud and அங்கே நீ blossom. பலனை You தருவாய். will give fruit there. சொந்த வீட்டை வாங்குவாய். You will buy your own house. சொந்த நிலத்திலே You will உட்காருவாய். sit on your own land. சொந்தமாய் வாங்குவாய். You will buy your own thing. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. Everything in the earth belongs to God. இஸ்ரவேலரே,
நீ life. அலைந்து திரியாத. You shall not wander. என் இடம் எங்க? Where is my place? அலைந்து திரிந்திட்ட ஆண்டவரே, Lord, I had wandered all these என் days. அலைச்சலை காண்கிறவரே, You are God who sees இந்த my வருஷம் struggle. எனக்கு என்ன சொல்லுகிறீர் என்று வந்த மகனே மகளே, உன் சொந்த இடத்துக்கு உன்னை கர்த்தர் அனுப்புறாரு. This year, sons and daughters, the Lord is sending you back to your own place. சொந்த இடம்னா Your own place means எகிப்துக்கு அல்ல, not to Egypt, வாக்கு தத்தம் பண்ணின to the promised land. பிறந்த ஊருக்கு அல்ல, Not to your land that we were கர்த்தர் born. வாக்கு பண்ணின To the land the Lord promised. அடிமைதனத்தின் தேசத்துக்கு அல்ல, Not to the land of slavery. கர்த்தர் பாலையும் தேனையும் ஓட வைத்த சுதந்திரமான நீ கட்டாத வீட்டிலே குடியேறுவாய், நடாத திராட்சை தோட்டத்தை சுதந்தரிப்பாய் என்று கானான் தேசத்தை குறித்த ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. நீ உன்னுடைய சொந்த இடத்திலே இவ்வருஷம் பிரவேசிப்பாய். கர்த்தர் இதை சொல்லுகிறார். You shall step into your own house, and that is what the Lord யாருக்கு says. இந்த தீர்க்க தரிசனம்? ஹalleluya. Hallelujah. நல்ல கையை உயர்த்தி ஹalleluya. Hallelujah. இரண்டாவதாக எப்படி கர்த்தர் இந்த மனுஷனை கொண்டு தான் சொன்னதை நிறைவேற்றினார்? Secondly, how did the Lord fulfill what he said through Cyrus? எஸ்ரா முதலாம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்களை The வாசிப்பீர்களானால், same chapter verses 7 and 8. பாபிலோனினுடைய சிறையிருப்பிலே ஜனங்கள் கொண்டு செல்லப்பட்ட பொழுது When the people were brought into the slavery of Babylon, தேவாலயத்தினுடைய சகல விதமான பனிமூட்டுகளையும் அவன் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டான். when they took into captive everything that belonged to the temple of God, தேவாலயத்தினுடைய பரிசுத்தமான பாத்திரங்களை நேபுகாத்நேசார் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டான். when King Nebuchadnezzar took into captive every holy vessels found in the house of the Lord, இந்த கோரேஸ் வந்து King Cyrus came. கர்த்தர் சொன்னதை எப்படி நிறைவேற்றினார் தெரியுமா? Do you know how he fulfilled the words of the என் Lord? ஜனத்துடைய சகல பொருளும், He said that the things of all my people, தேவாலயத்தினுடைய சகல பொருளும் all the things that formed the house of the கடந்த Lord, வருஷத்துல களவடித்து கொண்டு போனானே பிசாசு. in the past year everything was stolen by Satan. எதையெல்லாம் கடந்த வருஷம் இழந்தீர்களோ, Everything that you lost last ஓ year, எதையெல்லாம் பிசாசு சிறை பிடித்து கொண்டு போனானோ, whatever that Satan took into captivity, கர்த்தர் சொல்றாரு, the Lord is saying, ஒரு மனுஷனை உனக்கு நான் அனுப்பும் பொழுது when I send a man to you, சிறைப்பட்டு போன எல்லாம் everything that was in captivity, உன்னிடத்திற்கு திரும்பி வரும். it will return back to you. உன்னிடத்திற்கு திரும்பி வரும். It will return back to you. பெற்றாவே உன்னிடத்துக்கு திரும்பி It வரும். will return back to your என் ஜனமே உன்னிடத்துக்கு திரும்பி My வரும். people will find நீ you. இழந்த மகிமை, The glory you lost, நீ இழந்த கனம், the honor you நீ lost, இழந்த ஐஸ்வர்யம், the wealth you நீ lost, இழந்த பொருள், everything you lost, everything is coming back. எல்லாம் உன்னிடத்துக்கு திரும்பி வருகிறது. everything shall find you. கரங்களை தட்டி ஹalleluya. Hallelujah. கர்த்தர் எல்லாம் பொருளையும் இவனை கொண்டு சிறைக்கு போன சகல பொருளும் ஒன்னு கூட மீதி இல்லாம திரும்ப கொண்டு வந்தான். The Lord used Cyrus to bring back every single thing that was taken into captive. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இந்த வருஷம் Tell the person next to you, this year எல்லாம் திரும்ப வருது. everything will come back to ஹலோ you. ஹலோ வருது. It will come back. உனக்குரியது வருது. Whatever that is due to you will find உனக்குள்ளது you. வருது. Whatever belongs to you will find உன்னுடையது you. வருது. Yours will find இனி you. அது சிறைப்பட்டு போவதில்லை. It shall never go into captivity. சிறையிருப்பை உடைத்தவன் அவன். He is the one who broke your captivity. கையை பக்கத்துல கொடுத்து சொல்லுங்க, உனக்குன்னு உள்ளது Shake hand to the person next to you and say, what உன்னை belongs விட்டு to you? போனாலும் உன்கிட்ட வரும். Even if you lost it, it will find you. வர்ற வருஷம் தான் 2025. That is the year 2025 where everything will find you. மூன்றாவதாக கர்த்தர் இப்படி இதை நிறைவேற்றினார்.
Thirdly, how did he fulfill the word of God? எஸ்ரா 6ஆம் அதிகாரம் வசனம் 3 5 வரையிலும் வாசிப்பீர்கள் என்றால், When we read Ezra chapter 6 verse 3 to 5, தேவ ஆலயத்தை கட்டுகிறவனாயிருந்தான். he became a man who built the temple of God. கர்த்தருடைய பிள்ளையே, Dear children of God, இந்த வருஷம் ஒரு மனுஷனை உன்கிட்ட கர்த்தர் அனுப்பும்போது, this year when the Lord sends a man to you, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், you will be blessed, நீ கனப்படுத்தப்படுவாய், you will be honored, உனக்கு ஒரு வழி பிறக்கும். a door will open, வழி இதுன்னு ஒருத்தன் காட்டி கொடுத்துருவான். a man will show you the way, மனித கண்கள்ல தயை கிடைக்கிறது போல அவன் தயை செய்வான். he will forgive you favor, அந்த தயை நடக்கும் பொழுது and when that favor finds நீ you, ஆச்சரியமான விதத்தில் ஆசீர்வதிக்கப்படுவாய். you will be blessed ஓ, கர்த்தர் பேசுறதை miraculously. பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the word of the Lord. பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு பாய்ந்து வருகிறது. A fire is coming from the altar. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற ஜனனி பாக்கியம் உள்ளவள். Those who receive the word of the Lord is நீ blessed. அபரிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவாய். You will be blessed. அப்பொழுது கர்த்தர் உன் கைய ஆலயத்தை கற்ற கையா மாத்துவாரு. And the Lord will use your உன் hand to கை build the house ஆலயத்துக்கு of the கொடுக்கிற Lord. கையா மாறிரும். Your house will be building the house of the Lord. லட்சத்தை கொடுப்பாய், You will give millions. கோடிகளை You கொடுப்பாய். will give crores. இனி 100 200 அல்ல, Not hundreds and 200. இந்த வருஷம் you are going to be a massive sower to the kingdom of God. Amen. இந்த வருஷம் அசாதாரணமான விதத்துல, நினைச்சு பார்க்க முடியாத விதத்துல, ஒரு ஐஸ்வர்யவான் எப்படி விதைப்பானோ அப்படி சாதாரணமான ஒன்றை கொண்டு கர்த்தர் தம்முடைய ஆலயத்துக்கு கொடுக்க வைப்பாரு. The Lord இது will use you. கர்த்தரால் நடக்கும். The Lord will use you to bless the church. சொல்லுங்கள் ஹalleluya. Hallelujah. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது, And when the Lord blesses you, நீங்க ஆலயத்தை கட்டுவீங்க. you will build a church. பக்கத்துல இடிச்சு சொல்லுங்க, இந்த வருஷம் Tell the person next to உன் you, கிவிங்கே வித்தியாசமாக போகுது, ஏன்னா உன் ரிசீவிங் வேற மாதிரி இருக்க போகுது. ஒரே சந்திப்பு, just one meal, ஒரே தயவு, just one favor, ஒரு மனுஷனுடைய இரக்கம் one man's compassion உன்னை ஐஸ்வர்யவானாக மாற்ற will முடியும். turn you into a உன்னை wealthy man, பெரியவனாக மாற்ற will முடியும். make you someone உன்னை big, செல்வ சீமானாக மாற்ற will make you முடியும். somebody who's rich. எதுக்கு? Why? நான் சுகபோகமாக வாழ அல்ல, Not for you to live luxuriously, என்னை கொண்டு but through you இந்த ஊழியத்தை கட்ட, to build this ministry, அநேக ஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க, to tell the gospel to many மலேசியா people, தேசத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க, to tell the gospel to உலக Malaysia, நாடுகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க, to tell the gospel to many கர்த்தர் countries. என் ஜனத்துக்கு ஒரு கோரேசை அனுப்புகிறார். My God will send a Cyrus for his people. நல்ல கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் படிச்சிருவோமா? Let us just read one word. எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய கீழ்ப்பகுதியை வாசிங்க. Read the last part of verse 5 in chapter 6 of the book of Ezra. அன்றியும் நேபுகாத்நேச்சர் எருசலேமில் இருந்த ஆலயத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த பொன் வெள்ளி பனிமுட்டுக்கள் எருசலேமில் உள்ள தேவாலயமாகிய தங்கள் ஸ்தானத்திற்கு போய் சேரும்படிக்கு திரும்ப கொடுக்கப்பட கடவது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. 4ஆம் வசனத்தை படிங்க. அது 3 வரிசை பெரும் காற்றுகளாலும் ஒரு மச்சு வரிசை
புது உத்திரங்களாலும் கட்டப்பட கடவது. அதற்கு செல்லும் செலவை ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக. ஆலயத்துக்கு செல்லும் செலவை ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக. ஆண்டவர் உங்களை கொண்டு தான் செய்ய போறார். The Lord is going to do one thing. அவ்வளவா உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். He is going to bless you that much. கடைசியா எப்படி நிறைவேற்றினார்? And finally, how did he fulfill எஸ்ரா it? 1:2 வாசிக்க கேட்போம். இவனை கொண்டு கர்த்தர் எப்படி நிறைவேற்றினார்? Let us read Ezra chapter 1 verse 2. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் பூமியினுடைய ராஜ்யங்களில் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நான் சொல்றாரு, எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். He said that the Lord had charged him to build. வானத்திலும் பூமிக்கும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. I have received an authority from the heavens and the earth. உங்க கிட்ட கர்த்தர் அனுப்ப போகிற அந்த ஆட்கள், the people whom the Lord is going to send to you, கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், will be people authorized by God, அதிகாரம் பெற்றவர்கள், people who have authority from God. அவர்கள் வருவார்கள், they will come, காரியத்தை செய்து முடிப்பார்கள், and they will finish the work. கையை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. Let us lift our hands and say thank you Lord. Divine appointment, தெய்வீக சந்திப்பு, divine connection எனக்கு உண்டாவதாக, shall find you. தெய்வீக சந்திப்பு, divine meeting எனக்கு உண்டாவதாக. let it happen. வலது கையை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. தெய்வீக சந்திப்பு இயேசுவின் நாமத்தினாலே இந்த வருஷம் உண்டாவதாக. தெய்வீக சந்திப்பு இந்த வருஷத்தில் எனக்கு உண்டாவதாக. அல்லேலூயா, hallelujah. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். The Lord will bless you. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவர் சொன்னார், tell the person next to you, the Lord அதை said, செய்வார். and he will make it happen. அவர் திட்டம் பண்ணார், he has planned, அதை செய்து முடிப்பார். and he will make sure to complete it. இந்த வருஷம் 31ஆம் தேதி டிசம்பர் எல்லாரும் சாட்சி சொல்ல முந்தி வருவீர்கள். காரணம், கர்த்தர் சொன்னார், அதை செய்தார். அவர் திட்டம் பண்ணினார், அதை அவர் நிறைவேற்றினார் என்று கர்த்தர் வாயினால் சொன்னதை தம்முடைய கரங்களினால் நிறைவேற்றினார் என்று என் ஜனம் சொல்ல கடவது. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? கர்த்தர்ட்ட சொல்ல போறீங்க, யார் எனக்கு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், ஆனா நீங்க சொன்னீங்கன்னா அதை நிறைவேற்றவும் செய்வீங்க. நீங்க திட்டம் பண்ணினா அதை செய்து
செய்து முடிப்பீங்க. ஹல்லேலூயா. நம்பினா கைகளும் கால்களும் தானா நடனம் போடும். காரணம், எனக்கு சொன்னவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். நான் நம்புகிறது அவராலே வரும். அவர் சொன்னார், அவர் அதை செய்வார். விசுவாசிக்கிற ஜனம் மட்டும் வாக்கு மாறாதவர்னு சொல்லும்போது சுத்தி சுத்தி சொல்லணும், வாக்கு மாறாதவர் என்று. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சுத்தும் பொழுது என்ன தெரியுமா அர்த்தம்? கிழக்கிலோ மேற்கிலோ வடக்கிலோ தெற்கிலோ சகல திசையிலிருந்து உன்னை நோக்கி வரும். பாஸ்டர்ஸ், ஹல்லேலூயா. அன்பின் தேவனே, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நீ சொன்னதை எல்லாம் நிறைவேற்றும். நீ திட்டம் பண்ணினதை எதுவுமே தடபடக்கூடாது. யோபு சொல்லுகிறான், எனக்கென்று குறித்தது எனக்கு நிறைவேறும். உம்முடைய கரத்தின் கிரியையை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைக்கும் பொழுது உன்னுடைய கரத்தின் கிரியையை தடுப்பவன் யார்? ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. ஒருவனாலும் தடை செய்ய முடியவே முடியாது. என் இயேசு, என் இயேசு. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்துவோம். கர்த்தர் தீர்க்க தரிசனமான நம்ம எல்லோரோடும் பேசினார். அவருடைய வார்த்தைகள் சத்தியமானது. அது எவ்வளவேனிலும் பொய் உரையாது. அது எவ்வளவேனிலும் பொய் உரையாது. அது எவ்வளவேனிலும் பொய் உரையவே உரையாது. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர். பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வாஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tosik, Perdana 47120, Puchong. For prayers 601163921522.